ஓம் சாந்தி. எல்லாரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளியிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், ஓம் சாந்தி. டபுள் ஓம் சாந்தி சொல்கிறாங்க. ஒன்று சிவபாபா சொல்கிறாரு, இன்னொன்று பிரம்மா பாபா சொல்கிறாரு. அப்போ ரெண்டு பேரும் ஒரே உடலில் தானே இருக்காங்க, அதனால தான் டபுள் ஓம் சாந்தி சொல்கிறாங்க. இவர் இறை தந்தை ஆவார், சிவபாபா. இறைவனுக்கு மகிமை இருக்கு இல்லையா? இறை தந்தை, பதித்த பாவனர், விடுவிப்பவர், முக்தி அளிப்பவர், இப்படிலாம் தந்தையை மகிமை செய்கிறாங்க. இவர் எப்படி பதித்த பாவனர் ஆறாரு, எந்த சமயத்தில் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குனாரு அப்படிங்கிற ரகசியம்லாம் யாருக்கும் தெரியாது. இவர் தான் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ படைப்பவர் அப்படிங்கிறது, நான் என்னை பற்றின அறிமுகத்தையும் கொடுப்பேன், நான் உங்களை பற்றின அறிமுகத்தையும் கொடுக்கும்போது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த சிருஷ்டி எப்படி சுற்றி வருது அப்படிங்கிற ரகசியத்தையும் நான் தான் சொல்லித்தர முடியும். நீங்கள் அரைக்கல்பமாக என்னை நினைவு செய்து இந்த பழைய உலகத்தில் அழைச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்றத சொல்கிறார். ராவண ராஜ்யத்தில் எப்போ நீங்கள் துக்கமுடையவர் ஆகிறீங்களோ அப்போ என்னை கூப்பிட்டுட்டே இருந்தீங்க, இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாக இருக்கேன். ஆனாலும் பாருங்கள், என்னுடைய பார்ட்டே இந்த பதித்தமான உலகத்தில், தூய்மையற்ற உலகத்தில் தான் நான் வர வேண்டியது இருக்குது. ஆனால் நான் தூய்மையான உலகத்துக்கு வர வேண்டியது இல்லை அப்படின்றத சொல்கிறார். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவனாக இருக்கேன், ஆனால் நான் வரக்கூடிய இடம், என்னுடைய பாகம், என்னுடைய நடிப்பே இந்த பதித்தமான உலகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா புது உலகத்தில் நான் வர வேண்டியதில்லை, ஏன்னா அங்கே எல்லாருமே தூய்மையானவர்களாக இருப்பாங்க. என்னுடைய பேரே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் தானே. அப்போ தூய்மையற்றவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் இந்த பழைய உலகம்தான். அப்போ இந்த பழைய உலகத்துக்கு நான் வந்திருக்கேன். நீங்களும் என்னை அரைக்கல்பமாக கூப்பிட்டுட்டே வந்தீங்க, அதனால நானும் வந்திருக்கேன். இந்த பதித்தமான உலகத்தில் நான் விருந்தாளியாகி வந்திருக்கேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு போதை இருக்கணும்? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் நம்மளை தேடி இந்த பதித்தமான உலகத்துக்கு விருந்தாளியாகி வந்திருக்காருன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆன்மீக போதை இருக்கணும்? ஆனால் சாராயத்தின் போதை வேணால் ஏறுதே தவிர இந்த ஆன்மீக போதை உங்களுக்கு ஏறுறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆன்மீக போதையோடு இருக்கணும். ஆனால் சிலருக்கு போதை ஏறுறதுல வரிசை கிரமமாக தான் இருக்காங்க. சந்தேக புத்தியுடையவராகி தந்தையின் கையை விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளோதான்னு புரிஞ்சுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒருபோதும் தந்தையின் கையை விட்டுட்டு நம்ம போகக்கூடாது. தந்தைக்கிட்டேருந்து முழுமையான ஆஸ்தி வாங்கிட்டு தான் போகணும். அந்த புது உலகத்தின் ஆஸ்தி இருக்குது இல்லையா, அதை வாங்கிக்கிட்டு தான் போகணும் அப்படின்றதுக்கு சொல்கிறார். இப்போ நான் உங்களை முழுமையான தேவி தேவதையாக ஆக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நான் ஆத்ம ராமனாக இருக்கேன், நீங்கள் எல்லாம் ஆத்ம சீதைகளாக இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறார். அங்கே கூட ராமர் சீதையை ராவணனுடைய சிறையிலேருந்து விடுவிச்சார் அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா? அதுபோல் இது ராவண ராஜ்யமாகும், துக்கதாமமாகும். நீங்கள் எல்லாரும் ஆத்மாக்கள் சீதைகள் இந்த ராவண ராஜ்யத்தில் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ ஆத்ம ராமனான பரமாத்மா, பரம்பிதா பரமாத்மா உங்களை இந்த சிறையிலேருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அங்கே கூட பாருங்கள், சத்தியுகத்துலேயும் திரேதாயுகத்துலேயும் ராமர், சீதை, லட்சுமி நாராயணன் இவங்களெல்லாம் சித்திரமாக உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களாம் எப்போ வாழ்ந்தாங்க, என்ன ரகசியம், அதெல்லாம் புரியாது மற்ற யாருக்குமே. விஷ்ணுவுக்குலாம் 4 புஜங்களை காமிச்சிருக்காங்க, ராவணனுக்கு 10 தலையை காமிச்சிருக்காங்க. இதனுடைய உண்மையான ரகசியம்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறார். லட்சுமி நாராயண் அந்த இணைந்த ரூபம் தான் விஷ்ணுவுக்கு 4 புஜங்கள் காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லற தர்மம் தான். இங்கே ராவணனுக்கு 5 விகாரங்கள் ஆணிடமும் 5 விகாரங்கள் பெண்ணிடமும் இருக்க இணைந்த ரூபமாக ராவணனாக காமிச்சிருக்காங்க. இதுவும் இல்லற மார்க்கம் தான். அது தூய்மையான இல்லற மார்க்கமாக இருந்துச்சு, அங்கே சுகமாக இருந்தீங்க, அது புது உலகமாக இருந்துச்சு. இது தூய்மையற்ற இல்லற மார்க்கமாக போயிடுச்சு, பதித்தமான உலகமாக ஆயிடுச்சு, துக்கதமாக மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த ரகசியங்கள் எல்லாம் குழந்தைகளாகி உங்களுக்கு நான் தான் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தந்தையை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. பரமாத்மா பிந்துவாக இருக்கார், நிராகாரராக இருக்கார். ஆத்மாக்களான நீங்களும் பிந்துவாக இருக்கீங்க, நிராகாரராக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நிராகாரருக்கு துணைவர் நிராகாரராக தானே இருக்க முடியும். அப்போ ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யணும் நீங்கள். அப்போ நீங்கள் தூய்மையாகிடுவீங்க, கர்மாதீத்த நிலை அடைஞ்சு உயர்ந்த பதவி அடைய முடியும் உங்களால் அப்படின்னு சொல்கிறார். ஒருபோதும் அழியக்கூடிய இந்த சரீரத்தை பார்க்கக்கூடாது. தந்தை எவ்வளோ உயர்ந்த பகவான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறாரு, உயர்ந்த பகவானை நீங்கள் நினைக்க போகிறீங்க. இதன் மூலமாகவே உங்களுக்கு தூய்மையாகி உயர்ந்த பதவி அடைய போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு குஷி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இந்த நினைவில் இருக்கிறதுலையும் வரிசை கிரமம் தான் இருக்குது.
சார்ட்டு கூட நீங்கள் நல்ல விதத்தில் வைக்கணும், அதுவும் உண்மையான சார்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 1 மணி நேரம் தான் இந்த தந்தையை நான் இரவு பகலாக நினைவு செய்து நான் தூய்மையாகணும், உயர்ந்த பதவி அடையணுன்ற லட்சியம் இருக்கணும் உங்களுக்கு. இப்படிப்பட்ட தந்தையை நான் 1 மணி நேரம் தான் நினைவு செய்கிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு வெக்கம் வர வேணாமா? அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல நினைவு செய்து சார்ட் வைக்கணும் அப்படிங்கிறது எச்சரிக்கையாக சொல்லியிருக்கார். நம்ம நல்லா நினைவு செய்து தூய்மையாகணும் அப்படின்றதுக்காக. அடுத்து பிரம்மா பாபா சிவபாபா 2 பேரும் ஒரே உடலில் பிரவேசமாக இருக்கிறதுனால கட்டளை கொடுக்கக்கூடியவர், ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர் யாருங்கிற குழப்பம் வந்துடுது குழந்தைங்களுக்கு. அப்போ சிவபாபா தான் கட்டளை கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் பிரம்மா பாபா கூட படிக்கக்கூடியவர் தான். அவர் கூட நம்பர் 1 பூஜைக்குரியவராக இருந்தார். இப்போ நம்பர் 1 பதித்தமாயிட்டார், பூசாரியாக மாறி போயிட்டார். அப்போ அவர் உங்களுக்கு கட்டளை கொடுக்க முடியாது. சிவபாபா தான் ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர், அவர் தான் உங்களுக்கு பொறுப்பாளி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அவருடைய வழிப்படி நடக்கும்போது எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கும்போது சிவபாபா நமக்கு துணைவராக இருக்கார், பொறுப்பாளி அவர் தான். அவர் சொன்ன வழிப்படி நம்ம நடக்கும்போது நாம் கரெக்டாக போயிடுவோம் அப்படின்றத சொல்கிறார். போய் சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தேக அபிமானம் இருக்க காரணத்தினால பிரம்மா பாபா தான் கட்டளை கொடுக்குறாருன்னு இந்த பிரம்மா பாபாவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். கட்டளை கொடுக்கக்கூடியவர் சிவபாபா தான். அவருடைய ஸ்ரீமத் படி அந்த உயர்ந்த வழிப்படி நடக்கும்போது நம்ம சத்தியுகத்தின் எஜமானராக ஆக முடியும்னு பாபா சொல்லியிருக்கார். செகண்ட் பாயிண்ட்டு, தந்தை கூறுகிறார், இது அழிவற்ற நாடகமாகும், இது உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இந்த நாடகத்தின் பந்தனத்தில் தந்தையாகிய நான் கூட கட்டுப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே ராமரும் வர வேண்டியது இருக்குது, ராவணனும் வர வேண்டியது இருக்குது. அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவணராஜ்யம் அப்படின்னு. அதாவது மாயை ராவணனுக்கு கூட சைத்தன்யமான ரூபம் இருந்துச்சுன்னா என்ன செய்வான் அப்படின்னா, நான் கூட ட்ராமா படி தான் வாரேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இது ஒரு சுக துக்கத்தின் விளையாட்டு அப்படின்னு சொல்கிறார். ட்ராமா உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா, மாயை கூட அப்படி சொல்லுவானா, நானும் ட்ராமா படி தானே வாரேன் அப்படின்னு அதை சொல்கிறாரு. இந்த சிருஷ்டி கூட 3 அடுக்கு மாடியாக இருக்குது. இந்த எல்லையற்ற சிருஷ்டியில் 3 அடுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் 3 அடுக்கு மாடின்னு சொல்கிறார். முதல் மாடி பரந்தாமமாகும், 2வது மாடி சூட்சுமவதனமாகும், 3வது மாடி இந்த சாக்கார வதனமாகும், அதாவது இந்த பூமியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பூமியில் பாருங்கள் எல்லாமே தண்ணீரால் மூழ்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ தண்ணீரால் மூழ்கடிக்கப்படும் தான். ஆனால் பூமின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக அதில் தான் புது உலகம் ஸ்தாபனையாகும். அங்கே தான் நீங்கள் சொர்க்கராஜ்யம் செய்வீங்க. இப்போ எல்லாமே விநாசமாகும் போது, நீரால் மூழ்கடிக்கப்படும் போது நீங்கள் எல்லோரும் இப்போ சூட்சும வதனம் வந்துடுவீங்க அப்படின்றத சொல்கிறாரப்பா. சூட்சும வதனம் வந்துட்டு அங்கே தர்மராஜ்புரி தண்டனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் மூலவதனத்துக்கு போவோம். மூலவதனத்துக்கு போயிட்டு மறுபடியும் சாக்கார வதனத்துக்கு நம்மளுடைய பாட்டு நடிக்க வருவோம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தனியாக தான் வந்தீங்க, இப்போ தனியாக தான் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. அப்போ தந்தையை நினைவு செய்தால் தானே உங்களால் தூய்மையாகி அந்த மூலவதனத்துக்கு போக முடியும், தர்மராஜ்புரி தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தந்தை எவ்வளவு மிக உயர்ந்த அதிகாரம் கொண்டவராக இருக்கார். இந்த தூய்மையற்ற உலகத்தில் உங்களுக்கு விருந்தாளியாகி வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவரை எந்த அளவுக்கு நீங்கள் நினைவு செய்யணும். இந்த பதித்த பாவனர் இந்த உலகத்தில் இங்கே வந்திருக்காரு, மதுபனில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் எவ்வளோ கூட்டம் இங்கே கூடிடும் அப்படின்னு சொல்கிறாரு. விநாசத்துக்கு முன்னாடியே தந்தையின் அறிமுகம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு பிரபாவம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எல்லோரும் இங்கே சந்திக்க முடியாது, ஆனால் எல்லாருக்கும் அறிமுகம் கிடச்சிரும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. பந்தனத்தில் இருக்க தாய்மார்கள் கூட சந்திக்க முடியறதில்ல, எவ்வளவு தொந்தரவு செய்கிறாங்க அவங்கள. விகாரத்தை அவங்களால விட முடியல, இருந்தாலும் அவங்கள எவ்வளோ தொந்தரவு செய்துட்ருக்காங்க. மனிதர்கள் சொல்லவும் செய்கிறாங்க, விகாரங்கள் இல்லைன்னா எப்படி உலகம் விருத்தி அடையும் அப்படின்னு. பாபா சொல்கிறாரு, அடே அப்படின்னு, அடே இந்த உலகத்தின் பொறுப்பு உங்கள் தலை மீது இருக்குதா, என் தலை மீது இருக்குதா? அது பாபாவின் தலை மீதில் இருக்குது. அப்போ இந்த உலகத்தை பற்றின கவலை உங்களுக்கு எதுக்கு, அந்த சுமை என்னது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல தந்தையை புரிஞ்சுக்கோங்க, அப்போ எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி முரளி முடிச்சிருக்காரு. 3rd பாயிண்ட்டு, வரதானம். மிக உயர்ந்த நேரத்தின் ஆதாரத்தில் அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தையும் அனுபவம் செய்யக்கூடிய பதுமா பதம் பாக்கியசாலி ஆகுங்கள்.
இந்த மிக உயர்ந்த நேரத்தில் ஜென்மம் எடுக்கக்கூடிய குழந்தைகள் போன கல்பத்தின் டச்சிங்ஸ் மூலமாகவே, அதாவது தூண்டுதல் மூலமாகவே ஜென்மம் எடுக்கிறாங்க. அவங்க ஜென்மம் எடுத்த உடனே இவர் நம்முடையவர், நம்மவர்கள் அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். அவங்க பிறந்த உடனே அனைத்து சொத்துக்களுக்கும் அதிகாரி ஆயிடுறாங்க. தந்தைக்கிட்டேருந்து என்னென்ன சொத்து இருக்குது, என்னென்ன பிராப்திகள் இருக்குது, அதுக்கெல்லாம் உடனே அதிகாரி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி விதைக்குள்ள அந்த முழு மரத்தின் சாரம் அடங்கியிருக்குதோ அதுபோல் இவங்க இந்த உயர்ந்த நேரத்தில் பிறவி இருக்கக்கூடிய பாக்கியசாலி குழந்தைங்க இயல்பாகவே அந்த எல்லா சொரூபங்களையும் தனக்குள்ள அடக்கியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லா சொரூபத்தின் அனுபவமும் இவங்களுக்கு கிடைக்கும், அந்த அளவுக்கு கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்பா. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எங்களுக்கு சுகம் அனுபவமாகுது, சாந்தி இல்லை, சாந்தி இருக்குது, சுகம் இல்லை, சக்தி இல்லை அப்படிங்கிற இந்த குறையெல்லாம் இருக்காதவங்களுக்குள்ள எப்போவுமே நிரம்பியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா எல்லா பொக்கிஷங்களுக்கும் அதிகாரிகளாக மாறிட்டாங்க இல்லையா, எல்லா பிராப்திகளுக்கும் அதிகாரியாக மாறிட்டாங்கன்னும் போது அவங்களுக்கு எல்லா அனுபவங்களிலும் முழுமை நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்பா. அடுத்து ஸ்லோகன். மலர்ந்த முகம் என்ற நிழல் தரும் அந்த குளிர்ந்த தன்மையை அனுபவம் செய்யும் போது, முகம் இருக்குது இல்லையா, முகம் அந்த குளிர்ந்த தன்மையோடு இருக்கும் போது மற்றவர்களுக்கு எப்படி அனுபவமாகும் அப்படின்னா, மற்றவர்கள் இவங்க அப்பொழுக்கற்றவர்கள், பணிவுத்தன்மையில் நிரம்பியவர்கள் அப்படின்றது மாதிரி அனுபவமாகுமா. அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், உங்களுடைய முகம் குளிர்ந்த தன்மையோடு இருக்கணும், நீங்கள் அப்பொழுக்கற்றவர்களாக இருக்கணும், பணிவுத்தன்மையில் நிரம்பியவர்களாக இருக்கணும். அதை தான் அப்பா சொல்லியிருக்காரு, நிர்மல் மற்றும் நிர்மான் அந்த தன்மையில் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு உங்கள் முகம் எப்போவும் குளிர்ந்த தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.